அன்பிற்குரிய டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். பிங்க் டாக்கீஸ் அப்படின்னு ஒரு புதிய சேனலை ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். அந்த சேனலை ஆரம்பித்து இன்றோடு 13 நாட்கள் ஆகின்றன. உங்களில் பல பேர் தங்களுடைய ஆதரவை அதுக்கு தந்திருக்கிறீர்கள். ஒரு சில நிகழ்ச்சிகளையெல்லாம் 30,000க்கும் தாண்டி ரசிகர்கள் பார்த்திருப்பது எனக்கு உண்மையாகவே மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்த பிங்க் டாக்கீஸை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க இது பெண்களுக்கான சேனல். அவர்களுக்கு தேவையான பல முக்கியமான விஷயங்களை தொடர்ந்து இந்த சேனலில் ஒளிபரப்பியிருக்கிறோம். இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான விஷயம்னா அது உங்களுடைய ஆதரவு. டூரிங் டாக்கீஸுக்கும், சோஷியல் டாக்கீஸுக்கும், டூரிங் சினிமாஸுக்கும், ஆன்மீக டாக்கீஸுக்கும் நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு ஆதரவை தந்தீர்களோ, தந்து கொண்டிருக்கிறீர்களோ, அப்படிப்பட்ட ஒரு ஆதரவை தொடர்ந்து பிங்க் டாக்கீஸுக்கு நீங்கள் வழங்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். பிங்க் டாக்கீஸுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அந்த யூடியூப் சேனலில் எப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் எல்லாம் ஒளிபரப்பாகின்றன என்ற விவரங்கள் உங்களை தேடி ஒவ்வொரு நாளும் வரும். அதனால் மறக்காமல் பிங்க் டாக்கீஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். சாய் வித் சித்ரா. உங்களுடைய இந்த வெப் சீரிஸு உண்மைக்கு எந்த அளவு நெருக்கமாக இருக்க போகுது? 99.9. ஓ, ஏன்னா அந்த 1% கூட என்ன எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ ஒரு லவ் போர்ஷனை ரொம்ப இழுக்க வேணாம், அந்த லவ் போர்ஷனை சுருக்கி 1 minute சாங் போட்டு அந்த மாண்டாஜாவே காமிச்சிட்டோம். ஸோ அது சினிமேட்டிக் வே ஆஃப் ஷோயிங்கில், அதனால் அந்த 1% மிச்சம் எல்லாமே அப்படியே அச்சசலாக அப்படியே எழுதியிருக்கும். சோனா வாழ்க்கையில் காதல் இருந்திருக்கா? காதல் இருந்திருக்கு, 2 affair இருந்திருக்கு, ஆல் டுகெதர். ரெண்டுமே வெரி பேட் பிரேக்கப்ஸு. அதுக்கப்புறம் எனக்கு எப்படி நம்பிக்கையை போயிடுச்சு, வேண்டாப்பா. ஏன்னா மென் as ஃப்ரெண்ட்ஸ் இஸ் த பெஸ்ட் திங் இன் மை லைஃப். ஆனால் மென் இஸ் இன் அ ரிலேஷன்ஷிப் வித் மீ எனக்கு வேலைக்கு ஆகலை, இல்லைன்னா அவங்களுக்கு ஆகலை. ஸோ ஐம் ஹாப்பி ஜி. ரொம்ப ஒரு ஒரு 35-40 வயசு வரைக்கும் ரொம்ப ஃபீல் பண்ணேன், எனக்கு கல்யாணம் வேணும். இப்படி ஃபோன் பண்ணி எம்பிஆர் ஜான்சன் இருக்கார், அவருக்கெல்லாம் 2-3 வாட்டி ஃபோன் பண்ணி அழுதுருக்கேன். எனக்கு யாரும் கட்டிக்க மாட்டேங்கிறாங்க, இது அது அந்த ரேஞ்சுக்கு ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் ஆக்சுவலி இப்போது என்னுடைய மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அதுதான். என் மைனஸை நானே ப்ளஸ் ஆக்கிக்கிட்டேன். நான் நிறைய நான் சொன்னேன்னா நிறைய எழுதுவேன், அந்த ரைட்டிங்கை அப்படியே மாற்றினேன். இட்ஸ் ஸோ கிரேட் டு ஹாவ் டு பி அலோன் அண்ட் ஸ்டார்ட் யுவர் டே அலோன். ஐ கேன் டூ வாட் ஐ வாண்ட், ஐ டோன்ட் நீட் டு ஆன்சர் எனி ஒன். அந்த மாதிரி நானே என்னை செல்ஃப் மோட்டிவேட் பண்ணி இப்போது தனியாக இருக்கிறதே என்ஜாய் பண்ணுறேன், அவ்வளோதான். காதல் தோல்வி உங்களை எந்த அளவுக்கு மனதளவில் பாதிச்சு? ஆம்பளைங்க மேலே இருக்கிற நம்பிக்கையே போகிற அளவுக்கு எனக்கு எஃபெக்ட் பண்ணுச்சு. நான் என்ன, என் சைடில் என்ன தப்பாச்சுன்னா, எனக்கே அறியாமல் அப்பாவுடைய பாசம் தேடிட்டுருக்கேன் எல்லா இடத்துக்கும். புரியுதுங்களா? அப்பாவுடைய பாசம். அம்மா அம்மா என்னென்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே எனக்கு ரொம்ப மரியாதை கொடுக்க தொடங்கிட்டாங்க. பிகாஸ் ஐ டுக் ஓவர் த பேர்டன்னொன்னே மரியாதை. ஸோ அம்மாவுடைய அவ்வளோ என் மேலே அவங்களுக்கு அன்பு இருந்தாலும் அவங்களுக்கு மரியாதை ஜாஸ்தி. அதனால் அம்மா பாசமும் கம்மியாயிடுச்சு. ஸோ ஒரு ஆஸ் அ பாயிண்ட், ஒரு ஆம்பளை பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா நான் அப்பா உடைய ஃபீலிங்கில் இருக்கிறேன். ஸோ ஐ வாண்டட் சம்மன் ஹூ வில் டேக் கேர் ஆஃப் மீ. நான் எல்லாம் பார்த்துக்கிறேன், நான் ஒர்க் பண்ணுறேன், நான் காசு சம்பாதிக்கிறேன், எல்லாமே பிஸ்னஸ் பண்ணலாம், ஆனால் என்னை பார்த்துக்கோங்க. ப்ராக்டிக்கலாக அது நடக்காதுல்ல. ஒரு ஆம்பளைனா அவரும் ஒர்க் பண்ணணும், அவரும் கமிட்மெண்ட். ஸோ கிளாஷ் ஆஃப் தாட்ஸு. நான் என்ன தேடுறேன்றது தப்பாக ரைட்டாக தெரில. எனக்கு வேண்டியதும் யாரோ ஒருத்தங்கள என்னை நல்லா பார்த்துக்கணும். ஐ டோன்ட் காசு, அதை நல்லா பார்த்துக்கணும். ஆனால் அது மேட்சே ஆக மாட்டேங்குது. அது இன்றைக்கி வரைக்கும் எனக்கு ஏன்னு புரியல. மேபி ஐ எம் ஸ்பாயிலிங் தம்மா, இல்லை அவங்க என்ன வெறும் அந்த கண்ணோட்டத்தில் பார்க்குறாங்களா அப்படின்றது அது புரியாமல் இப்போ ஒரு ஸ்டேஜ்க்கு மேலே எனக்கு புரியவே வேணாம்டா, நான் போகிறேன்டா அப்படின்ற மாதிரி. அப்படிப்பட்ட ஒரு மனிதரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அமையலை. அப்படி கூட இருக்கலாம். இன்னொன்று என்ன ஜி, ஆஸ் அ கேர்ள் ஒரு 25 years பேக் கேட்டிங்கன்னா ஒரு பையனை பார்த்தா எனக்கு சந்தோஷமாக இருக்கும். ஓ பையன் நம்ம அழகாக இருக்க போல இருக்கு, அவன் பார்க்குறான். கிளாமர் பண்ண தொடங்கின பிறகு எல்லாருடைய பார்வை மாறுச்சு. மென்னாக இருக்கட்டும். அப்போது எனக்கு ஏன்டா பார்க்குறீங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு எனக்கு கோவம் வர தொடங்கிடுச்சு. ஸோ ஐ எம் நாட் ஏபிள் டு, உண்மையாகவே எனக்கு ஒருத்தங்களை பார்த்து மீட் பண்ணணும், அவரை எந்த பார்வையில் பார்க்குறது புரியல, எனக்கு கன்ஃபியூஸ்டாக இருக்குது. இப்படி ஒரு படத்தை நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னு வெளியில் அறிவிப்பு பண்ணோடனே நிச்சயமாக அதுக்கு ஒரு எதிர்வினை சந்திக்க வேண்டியிருந்திருக்கும். எவ்ரி ஸ்டெப் எப்படின்னா, எப்படி கால் வச்சா அடி,
சரி அங்கே வேணாம் ஒரே பிரச்சனையாக இருக்குன்னு நீ இப்படி பண்ண அங்கே அடி குத்து அடி எல்லாம் பண்ணி ஷூட்டிங் ஸ்டாப் பண்ணி ஓடிடிக்காரங்களுக்கு இதுவாது இவ்வளோ நாள் ஆக்சுவலி லூஸ் தனமாக பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு விதத்தில் சந்தோஷம். இவ்வளோ நாள் என்ன தான் எல்லாத்துக்கும் மிரட்டிகிட்டு இருந்தாங்க, என்ன தான் தடங்கள் கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த வாட்டி ஓடிடிக்காரங்களுக்கே ஃபோன் பண்ணி இந்த ப்ராஜெக்டை நிறுத்து, இல்லைன்னா ஓடிடியே வாங்கிடுவோம், இந்த ரேஞ்சுக்கு எல்லாம் பிரச்சனை பண்ணி அவர் கடைசியில் அவர் பில்டர் ஒரிஜினல் பேஷனுக்கு தான் இந்த இது. நான் பார்க்காத ஆளா, நீ பண்ணுமா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக சப்போர்ட்டிவாக நின்னார். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நான் தனியாக தானே தாங்குறேன். நைட் வந்து கதை தட்டுறது எப்படி பெப்சி மூலியமா எனக்கு அவ்வளோ பிரச்சனை, அவ்வளோ பிரச்சனை. கடைசியில் நான் போய் ஒரு மேனேஜர் போட்டுருந்துச்சு, அந்த மேனேஜர் கூட 3 ப்ராஜெக்ட் நடிச்சிருக்கேன், எந்த பிரச்சனையும் இல்லாத மேனேஜர். ஸோ இங்கே இப்போ மேனேஜர் வேணும்னு அந்த மேனேஜரை கூப்பிட்டு நான் சொல்கிறேன். அவர் உடனே நான் வந்து தேங்க் பண்ணேன். அம்மா நான் எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தேன் தெரியுமா, என்னை தேடி கண்டுபிடிச்சி ரொம்ப போயிட்டு இருந்தது. ஃபஸ்ட் டே டெய்லி என்ன பண்ணுவோம், காலையில் இன்றைக்கே கேட்பேன் எவ்வளோ இதெல்லாம் எனக்கு வேணும், எவ்வளோ ஒரு டஃப்பாக 2 lakhsன்றாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் எல்லாமே ரெடியாக இருக்கும். 6 மணிக்கு வந்து கேட்பார், மேடம் பேமெண்ட்ஸ் கொடுக்க தொடங்கலான்னு. அதே அமௌண்ட் தானே, அதே அமௌண்ட் உடனே ஜிபே பண்ணுறோம். நான் இங்கே டைரெக்ஷன் பண்ணி 9 o'clock வரைக்கும் 9:45 10 o'clock ஆஃபீஸ் வருவார். எல்லா வவுச்சர்ஸ் சைன்ட், எல்லாமே சைன் பை ஈச் டெக்னீஷியன். அப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க, எல்லாம் பே பண்ணியாச்சு. இந்த மாதிரி 5 நாள் போகுதுச்சு. 6வது நாள் நம்ம தான் இவ்வளோ வருஷமாக இங்கே இருக்கணும். ஒரு டெக்னீஷியன் வந்து சொல்கிறேன், ஆக்சுவலாக வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை, பேமெண்ட் இன்றைக்கி கிடைக்குமா. அதே நான் இப்படி கேட்குறீங்க, வாங்கலையா இன்றைக்கி வந்துடும் 7 மணிக்கு. இல்லைம்மா 6 நாளாக பேமெண்ட் வரலன்னா எனக்கு அப்போ தான் தெரியுது இந்த ஆள் ஃபுல்லாக எப்படி வாங்கி. சரி நீங்கள் அப்ரோச் பண்ணுறோம், இந்த யூனியன் போடுறோம், அந்த யூனியன் போடுறோம், இந்த கடைசி இது ஒரு 3 மாதம் போகுது. 3 மாதத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்க, ஆமாம் அவன் ஏமாத்தினான், ஆனால் அவன் தர முடியாதான், அவன்கிட்ட இல்லையா. ஆனால் நீ ஷூட்டிங் போகக்கூடாது, நீ எப்போ இவங்களுக்கு திருப்பி செட்டில் பண்ணுறியோ அப்போ தான் உன் ப்ராஜெக்ட் நீ மூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு 5 மாதம் உட்கார வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தா நான் உண்மையாகவே மரியாதை கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு மாற்றி இவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு எவ்வளோ முடிஞ்ச வரைக்கும் அதை ஹேண்டில் பண்ணலாம்னு பார்த்துட்டே இருந்தால் எனக்கு நியூஸ் வருது, இந்த பஞ்சாயத்து ஸ்மூத்தாக போயிட்டு இருந்த ஒரு பஞ்சாயத்து ஒருத்தர் வந்து உள்ளே நுழையிறாரு. அந்த பழைய கான்ட்ரவர்சியில் இருக்கிற ஒரு அவர் சடனாக பொசிஷன்லேயும் இல்லை, எதுவும்லேயும் இல்லை, எதுக்கு வந்து அங்கே உட்காந்து பதில் சொல்கிறாரு. இப்போ யார் ஏமாத்தினாங்களோ அவன் ஜாலியாக சுற்றிட்டு இருக்கான். நான் பட்ட பாடு நான் மட்டும்தான் பட்டேன். இது ஒரு ஸ்டேஜ். அதை தவிர நம்ம சினிமாவில் உங்களுக்கே தெரியும், ஃபினான்ஸ் ரொட்டேஷன் ஏதாவது ஒன்று வாங்குவோம். ஆல் ஃபினான்சஸ்க்கு ஒரு குரூப் இருக்கான், ஓகேங்களா. அந்த குரூப்பில் சோனா ஹேடன், ஸ்மோக்கு, இல்லைன்னா யூனிக் ப்ரொடக்ஷன், யாருமே காசு கொடுக்காதீங்கன்னு சொல்லி அந்த குரூப்லேயும் போட்டிருக்காங்க. ஸோ பேசிக்காக எந்த இது ஒரு நாள் செம்ம டென்ஷன் ஆகிட்டேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நேராக முரளி சார் ஆஃபீஸ் பண்ண ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் தலைவர் போனேன். சார் எனக்கு தெரியாது சார், நான் போகிறேன் சார், என் ஷூட்டிங் போயே ஆவேன்னு இப்படியே பார்த்துறேன். இல்லை சார் நான் எவ்வளோ சார் தாங்க முடியுது, இவ்வளோ நாள் நான் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே ஏன் காசு ஏன் பணம், அது இந்த வாட்டி ஓடிடிலேருந்து சைன் வாங்கி நான் ஒருத்தர்கிட்ட பதில் சொன்னேன், இவங்க எவ்வளோ தான் என்னை அடிப்பாங்க சார், நான் தான் பைத்தியக்காரி. என்னை எல்லாரும் சொன்னாங்க இந்த ப்ராஜெக்ட் வெப் சீரிஸ்க்கு யூ டோன்ட் நீட் பெப்சி, டூ அவுட் சைட். நான் பெரிய கமல்ஹாசன் நினைப்பேன், எனக்கு என்னென்னா நான் சினிமாவில் சம்பாதிச்சு இங்கே தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இவங்கள கூப்பிட்டு பண்ணால் இவங்க தான் ஃபஸ்ட்டு ஆப் கொடுக்குறாங்க. சார் ஜென்மத்தில் என் லைஃப்பில் நான் இனிமேல் பெப்சி சைடே வரமாட்டேன், ஒன்று பண்ணுங்கள், ஒன்று ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் லைஃப் மெம்பர், அங்கே ஒரு லைஃப் மெம்பர், 3 மெம்பர்ஷிப் இருக்குது, எல்லா காசும் ரிட்டர்ன் கொடுத்துருங்க சார், யாருமே எதுவும் பண்ண முடியாதுன்னா நான் எதுக்கு சார் இப்படி பண்ணணும். அப்புறம் அவர் கொஞ்சம் நிதானமாக இருக்குமா, நீ போய் ஷூட் பண்ண, ஏதாவது பிரச்சனைனா எனக்கு கால் பண்ண அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் ஷூட் பண்ண முடிஞ்சது ஜி. ஸோ நான் என்ன கண்டுபிடிச்சேன்னா, நான் இந்த 7 to 8 years ஒதுங்கி போக போக இன்னும் அடிச்சு தான் இருக்காங்க. நான் இந்த நடுவில் இப்போ ஒரு யூட்டர்ன் அடிச்சிருக்கேன் பாருங்க, யூட்டர்ன் அடிச்சு நான் இன்னும் பேசக்கூட இல்லை, இப்படி திருப்பி இப்படி பார்க்குறேன், எல்லாமே நடக்குது என்ன. ஸோ அப்போது நானே ஓகே வேண்டாம் எல்லாம் போனாலும் விட மாட்டீங்க, அப்போ நான் ஏதாவது சொன்னால் தான் நான் நடக்கும். இப்போவும் நான் என்ன சொல்லியிருக்கேன், நான் தான் ஒதுங்கியிருக்கேன்ல, 10 வருஷம் ஒதுங்கியிருக்கேன், நான் பேசலைல்ல, யார் பேரையும் நோண்டலைல்ல, பேச வச்சிடாதீங்க. ஏன்னா நான் ஏதாவது பேசினா முன்ன தான் எனக்கு பயம், அம்மா நான் நினைப்பாங்க, இவங்க என்ன இப்போ யாரும் இல்லை கூட, நான் என்ன பேசினாலும் உங்களுக்கு தான் எஃபெக்ட்டு, யோசிச்சு பண்ணுங்கள். நான் எதுவுமே கேட்கல, என்னை வேலை செய்ய விடுங்க. ஏன்னா 10 வருஷமாக என்னை சினிமா நடிக்க விடுறதில்ல ஜி, எல்லாமே போயிட்டுருக்கு. நான் எப்படி சர்வைவ் பண்ணுவேன் சொல்லுங்கள். இப்போது ப்ராப்பர்ட்டி இருக்க ஒரு சாப்பாடு சாப்பிட்றதுக்கு ஒரு ஃப்ளாட்டாக வைக்க முடியுமா, வீடு வைக்க முடியுமா. அண்ட் ப்ளஸ் நான் ஒரு ஒர்க்கஹாலிக் பர்சன், எனக்கு வேலை செய்யலைன்னா எனக்கு பைத்தியம் பிடிச்சிரும்.
எனக்கு காசு கூட கொடுக்காதீங்க, வேலை செய்ய விடுங்க. அதுவும் இல்லைன்னா நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள். இல்லை, இந்த சப்ஜெக்டை பொறுத்தவரை நீங்களே சொன்னீங்க உண்மைக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் அப்படின்னு. ம் அதனால் தங்களை பற்றிலாம் சொல்லுவாங்களோன்ற பயம். இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். நான் தான் பிகினிங்லேருந்தே சொல்கிறேன். குற்றமுள்ள நெஞ்சு தான் குருவும் இருக்கும், ஓகேங்களா? பிகினிங்லேருந்து நான் கிளியராக சொல்லிகிட்ருக்கேன். ஐ ஆம் நாட் இந்த ஸ்மோக்குன்ற ஒரு வெப் சீரிஸோ இனிமேல் சீசனாக வந்து இது ஒரு ரிவெஞ்ச் ட்ரிப்பு கிடையாது. இது என் மன நிம்மதிக்கு, என் சந்தோஷத்துக்கு. அதே சமயத்தில் சர்டன் கேரக்டர், சர்டன் பீப்புளை நான் அவாய்ட் பண்ண முடியாது. ஆனால் நான் எந்த லுக்கலைக்கும் போடல, எந்த பேரையும் நான் யூஸ் பண்ணல, யாரையும் தேவையில்லாம முடிஞ்ச வரைக்கும். ஏன்னா எனக்கு இருக்கிற படத்தை பார்த்தா இவங்க தான் இந்த கேரக்டர்னு புரிஞ்சிக்க முடியாது, புரிஞ்சுக்க முடியாது. அவங்களுக்கு வேணா நீங்க டீகோட் பண்ணிக்கோங்கன்ற. இப்போ ஏன்னா இப்போ டீகோட் காலத்தில் ஓடிட்டு இருக்கேன். ஸோ நீங்க டீகோட் பண்ணிக்கணுங்க, அது உங்க இஷ்டம். ஆனால் ஐ ஆம் நாட், எனக்கு அது தேவையே இல்லை. எனக்கு வேண்டியது என்னுடைய, நான் என்ன சொல்கிறேன், என்னை இவ்வளோ நான் 20 வருஷமாக நான் இந்த கிளாமர் ட்ராக் மாற்ற ட்ரை பண்ணாலும் என்னை இன்னும் கிளாமர் கேர்ள்ஸ் சொல்கிறீங்களே, அப்போ நீ என் பாதையை பாரு. பாதையை பார்த்துட்டு நான் நல்லவ கெட்டவல்ல சொல்ல, அந்த பாதையை பார்த்து நீங்களே ஜட்ஜ் பண்ணிக்கோங்கன்றேன். அது ப்ரொஃபஷ்னலி. பர்சனலி இன்னொரு ப்ரொஃபஷனல் ரீசன் என்னென்னா, என்னை நடிக்க விடுறது இல்லை. எனக்கு பொழப்பு ஏதாவது பண்ணணும்ல, அப்போ என் கதையை எடுத்து நானே பண்ணிக்கிறேன். உங்கள் கதையை எடுக்கணும் அப்படின்றதுனால தான் டைரக்ட் பண்ணணும்னு வந்தீங்களா, இல்லை டைரக்ட் பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுத்து அதுக்கப்புறம் உங்கள் கதை எடுக்கலாம்? ஃபர்ஸ்ட் டைரக்ட் பண்ணலான்னு நினச்சி தான் டிசைட் பண்ணேன். ஆனால் ரிஸ்க் எடுக்க வேணாம்னு சொல்லி என் கதை என் கதையை என்னைக்காவது சொல்லியிருப்பேன் ஜி. ஆக்சுவலாக நான் என் கதையை டைரக்ட் பண்ணியிருப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் என்ன நினச்சேன்னா, என் கதையை எழுதணும், புக்காக விற்கணும்னு தான் நினச்சேன். ஓகே, ப்ராப்பர் அப்படி தான். ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே எனக்கு வேலை செய்ய விடாதப்போ அந்த இன்ட்ரெஸ்ட் அதில் போகும்போது படம் பார்க்க ஒய் நாட், அது புக்குன்னா இப்படி தானே இருக்கும், நம்ம அதை லெட்ஸ் ட்ரை அண்ட் டெல் இட் விஷுவலி அப்படின்ற ஒரு நோக்கத்தில் இது ஒரு விஷயம். ப்ளஸ் பர்சனலி என்னுடைய தெரிஞ்ச கதையை நான் டைரக்ட் பண்ணும்போது எனக்கு இன்னும் கான்ஃபிடெண்ட்டாக பண்ணுவேன்னு தோணுச்சு. நெக்ஸ்ட் ஸ்கிரிப்டுன்றது அது வேறு விஷயம். ஆனால் என் ஸ்டோரி எனக்கு ஃபுல்லாக அக்குபடியே தெரியல. ஸோ அது பண்ண கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு சொல்லி எடுத்து. நீங்கள் பயோபிக் பரவாது பார்த்துருப்பீங்க, அதில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பயோபிக் எது? ஜியா தான் ரொம்ப பிடிக்கும். ஆனால் கீர்த்தி சுரேஷ் நடித்தது இது செம்ம ஜாப். சரியான ஜாப். அதை எப்படி சொல்கிறது, அது வரைக்கும் நான் சாவித்ரி மேமுடைய பிக்சர்ஸ் பெருசாக பார்த்ததில்ல. ஒரு 2-3 தான் பார்த்துருப்பேன். அவங்கள பார்க்கணும், அந்த படம் பார்க்கணும் தூண்டி விட்டுது. அந்த மாதிரி ஷி டிட் ரியலி குட். எப்படி இருந்தது டைரக்ட் பண்ண அனுபவம்? எனக்கு கன்ஃபியூஷன் எப்படின்னா, ஃபஸ்ட்டு 2 ப்ராப்ளம்ஸ். ஃபஸ்ட் ப்ராப்ளம் என்னென்னா, யாரும் மதிக்கல என்ன அன்னைக்கு. டேரக்டரா மதிக்கவே இல்லை, சுத்தமாக மதிக்கல. அந்த ஒரு பிரச்சனை. அடுத்தது என் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்புன்னு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மீன்ஸ் சினிமா ஆளுங்க இல்லாமல் சின்ன கொஞ்சம் கூடிய ட்ராவல் பண்ணுற ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். இவங்க இந்த ஒரு 4-5 பீப்புள் எனக்கு நல்லது பண்ணுறேன்னு நினச்சிட்டு ஒரு ஃப்ரேம் அழகாக காமிக்கலாம், அழகாக காமிக்கலாம். நான் ஒன்று சொல்வேன், இவங்க இந்த கேப்பில் இப்படி திரும்பிட்டு வர்றதுக்குள்ளே என்னடா ஏன்டா இதெல்லாம் போட்டிங்க, அழகாக இருக்கும், இல்லை எடுன்னு, எதுக்கு பிளேனாக இருக்கும் எடு அப்படின்னா பேச்சே கேட்க மாட்டேங்கன்னு. இல்லை நல்லது பண்ண போய் உனக்கு எவ்வளோ திமிரு, அந்த ரேஞ்சுக்கு பேசுகிறாங்க. கடைசி 2ஆவது நாள் மத்தியானம் ஏதோ கையில் இருந்துச்சு, ஏதோ தூக்கி உடைச்சேன், ஐ டோன்ட் நோ வாட் கப்புன்னு அழ தொடங்கி. எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க, என்னால் யாரையும் திட்ட முடியாத காரணம் எல்லாரும் எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க, எனக்கு கிளியராக தெரியுது. ஆனால் என் வாழ்க்கை இவ்வளோ அழகாக இல்லை. இப்போ என் வழியை நான் காமிக்கும் போது நீ அழகாக்கணுன்னா எப்படி வழியை காமிக்கிறது? புரியுதா? இவ்வளோ அழகான ஒரு லைஃப்பில் இவளுக்கு என்ன வழி அப்படின்னு தானே வரும். ஸோ என்ன அதுக்கப்புறம் தான் தி அண்டர்ஸ்டுட். அதுக்கப்புறம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி டெக்னீஷியன்ஸும் மாறினாங்க, மை ஃப்ரெண்ட்ஸும் மாறினாங்க. அப்போ என் போக்கில் கொஞ்சம் விட தொடங்கினாங்க. பட் எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருந்தது, பர்சனலாக ஸ்ட்ரகிள் இருந்தது. என்னென்னா, இப்போ கேமரா லென்ஸ் இதெல்லாம் இருக்குல்ல, அந்த டேர்ம்ஸ் எல்லாம் சிலது எனக்கு தெரியல. ஐ நோ வாட் ஐ வாண்ட். எனக்கு இந்த ஷார்ட் ஒயிட் ஷார்ட்டாக இருக்கணும், இது அந்த மாதிரி எனக்கு சொல்ல தெரியுமே தவிர டெக்னிக்கல் டேர்ம்ஸ் தெரியாமல் இருக்கும்போது சில பேர் நக்கலாக பார்த்தாங்க. ஆனால் நான் ரொம்ப ஓப்பனாக இருந்தேன். டெய்லி மார்னிங் போனோன்னே, அண்ணா எனக்கு என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், என்ன விஷயம் எல்லாம் நடக்கணும்னு எனக்கு தெரியும். சில டேர்ம்ஸ் எனக்கு தெரியாது. இது உங்களுக்கு யாருக்காவது பிரச்சனை இருக்குன்னா இப்போவே சொல்லிவிடுங்கன்னு. எதுக்கு நீ போய் பின்னாடி பேசுறது, என் முன்னாடியே பேசுகிறேன் சொல்லி அப்படி பண்ண நான் தேவர் ஓகே. அதுக்கப்புறம் அதை தவிர இன்னொன்று என்ன பண்ணேன், இன்னொரு ரொம்ப பெரிய ஒரு முட்டாள்தனம். ஃபஸ்ட்டு டே எனக்கு நான் சொன்ன மாதிரி மலையாள இண்டஸ்ட்ரியை ஃபாலோ பண்ணுறதுனால ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் அவ்வளோ வச்சுருந்தேன். இதில் எல்லாம் ப்ராப்பர்ட்டி, செட் ப்ராப்பர்ட்டி, இது அது எல்லாமே பக்கா வச்சு.
ஃபஸ்ட் டே ஷூட் எடுக்கும் போது ஃபஸ்ட் டே ஃபுல் டே என்ன பண்ணிட்டேன், இன்சர்ட்ஸே ஷூட் பண்ணல. ம் இன்சர்ட்ஸ் பற்றி நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு டைரக்ஷன் கோர்ஸ் பற்றி இன்சர்ட்ஸை பற்றி டைரெக்டாக அது ஸ்பெசிஃபிக்காக யாரும் எதுவும் சொல்லலை. நான் என்ன பண்ணேன், அதை விடுங்க, அதெல்லாம் அப்புறம் எடுக்கலாம், இதெல்லாம் ஃபஸ்ட் எடுக்கலாம், அப்புறம் இன்சர்ட்ஸ் நாளைக்கு எடுக்கலாம். அப்போ தான் நெக்ஸ்ட் டே போய் பார்க்குறேன், ஐயோ அந்த செட்டப் திருப்பி போட்டது. அப்போ தான் எனக்கு அந்த விஷயம் புரிஞ்சுது. ஸோ இட்ஸ் அ வெரி ஸ்டூபிட் திங். ஆனால் நான் ரொம்ப ஆர்கனைஸ்டுன்னு நினச்சி தீஸ் டேஸ் ஃபார் ஷூட்ஸ், 2 days ஃபார் இன்சர்ட்ஸ் அப்படின்றது ஃபஸ்ட் டே தெரிஞ்சு. அதர் தென் தட் எல்லாமே ஸ்மூத்தாக போச்சு. நீங்கள் படங்களில் நடிக்கும்போது ஒரு டைரக்டர் எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு இந்த சீன்ஸ் அப்படின்றது எப்போது நோட் பண்ணியிருக்கீங்களா? பண்ணியிருக்கோம். நம்ம பெரிய டைரக்டர்ஸ் கூட நடிக்கும்போது தான் முக்காசி நோட் பண்ணுவோம். நோட் பண்ணியிருக்கேன். பட் இப்போவும் சொல்கிறேன், ஐ திங்க் ஐ லேர்ன்ட் அ லாட் ஃப்ரம் மலையாளம் இண்டஸ்ட்ரி. ஏன்னா அங்கே இப்போ நம்ம இங்கே என்ன ஆயிடுச்சு, நம்ம சினிமா கல்ச்சர், தமிழ் கல்ச்சர் எல்லாம் கேரவன். எனக்கு கேரவன் செட்டே ஆகாது. ஏன்னா எனக்கு கிளாஸ்ட்ரோஃபோபியா ப்ராப்ளம். நம்மளே சும்மா உட்காந்து நீ எதுக்கு இங்கே உட்காரு, போமா ஏமா அப்படின்றாங்க. அங்கே நேர் ஆப்போசிட், வெரி ரேர்லி கேரவன். everyone sit together, everyone talk together. அப்போது இட்ஸ் வெரி ஈஸி டு சிட் பிஹைண்ட் த டைரக்டரோ எதுவோ உட்காந்துட்டு என்ன நடக்குது ஏது நடக்குது, அப்புறம் இந்த ஏடிஸை பிடிக்கிறது, கோ டைரக்டரை பிடிக்கிறது, ஏன் அதை பண்ணீங்க, டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கிறது. அதனால் இட் வாஸ் மோர் ஈஸி ஃபார் மீ டு லேர்ன் தேர். நீங்கள் இப்போ டைரக்டர் ஆனதுக்கு யார் முக்கியமான காரணம்னு நினைக்கிறீங்க? சர்வைவல் தான். உண்மையாக சொல்லணும், ரொம்ப உண்மையாக சொல்லணும்னா சர்வைவல். இந்த சர்வைவலில் எனக்கு இன்பார்ன் டேலண்ட் எல்லாம் கிடையாது. நானே ஒரு விஷயம் எனக்கு சேஃபாக இருக்குதுன்னு தோன்ற ஒரு விஷயத்த கான்சென்ட்ரேட் பண்ணி அதுக்கு வேண்டிய படிப்பு பண்ணி அதுக்கு வேண்டிய ஹோம் ஒர்க் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் ஐ எம் ட்ரைங் டு திங்க். எனக்கு ஜென்ரலாக நான் சொன்ன மாதிரி ஐ லைக் டெல்லிங் ஸ்டோரிஸ். அது டைரெக்ஷன்ற ஒரு பாதையில் சொல்கிறேனே தவிர, எனக்கு ஆக்சுவலாக நீங்கள்லாம் எப்படி சொல்கிறது, பீப்புள் எனக்கு ரொம்ப ஏக்கம் பெரிய பெரிய டைரக்டர்ஸ்ட்டு போய் ஏடியா ஒர்க் பண்ணால். நான் சொன்ன ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்னால அதையும் முடியல. ஸோ ஐம் ஜஸ்ட் ட்ரைட் மை பெஸ்ட், அவ்வளோதான். நான் ஐம் அ ஸ்டோரி டெல்லர். ஐம் ட்ரைங் டு ஷோ த வேர்ல்ட் ஹவ் ஐ டைரக்ட். ஸோ பார்க்கலாம். இந்த ஸ்மோக் படத்தை பொறுத்த வரைக்கும் கதாநாயகி நீங்கள் தான். ஸோ கதாநாயகியாக நடிக்கிற நடிகையை எப்படி ட்ரெயின் பண்ணீங்க அவங்க சோனாவாக இருக்கிறதுக்கு? அந்த பொண்ணு ஆக்சுவலாக ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஜி. ஆக்சுவலி 3-4 சோனா, ஒன்று 5 வயசு, ஒன்று 14 வயசு, அப்புறம் அந்த பொண்ணு, அப்புறம் நான். இந்த நடுவில் இருக்கிறது இந்த போர்ஷனுக்கு மெயின் அந்த பொண்ணு. ஃபஸ்ட்டு பிகினிங் என்னென்னா, ஒன்று டயலாக் கற்றுட்டு வந்துடுறா. டைலாக் கற்றுட்டு வந்துட்டு அது ஒரு போயம் மாதிரி இன்னொன்னா எனக்கு மாடுலேஷன் கிடைக்கல. அப்போ அடுத்த நாள் அன்னைக்கு நைட்டே சொல்லிட்டு பேப்பர் கொடுக்குறது நிறுத்துங்கன்னு. ஏன்னா ஷீ இஸ் டன் சீரியல்ஸ் அண்ட் மியூசிக் வீடியோஸ் இன் ஹிந்தி. அப்போது ப்ராம்ப்டிங்கில் ஷில் பி திங் நம்ம ப்ராம்ப்ட் பண்ணலாம். நான் அந்த இமோஷனோட பிகாஸ் ஐம் அன் ஆக்ட்ரஸ், இட்ஸ் ஈஸியர் ஃபார் மீ. அந்த இமோஷனோடய ப்ராக்டிஸ் பண்ணி ப்ராம்ப்ட் பண்ணி பேச வச்சேன்னு அப்போவும் சரியாக செட் ஆகலாம். 2வது நாள்லேருந்து கேமரா இங்கே, ஓகேங்களா, நான் இங்கே தரையில் ஆப்போசிட்டில் அங்கே எங்கே அவள் உட்கார்ந்தாலும் அப்படியே நான் பார்த்து மாடுலேட் பண்ணும்போது இட் ஒர்க் அவுட் ஈஸி. அந்த விஷயத்தில் கொஞ்சம் பிக்கப் பண்ணிடுச்சு. ஸோ ஆனால் ஒன்று திருப்பி கன்ஃபார்மாக சொல்கிறேன், உயிரே போனாலும் பாம்பே ஆர்டிஸ்ட் கூட்டிகிட்டு வர மாட்டேன் இனிமேல் லைஃப்பில். ரொம்ப கஷ்டம், தமிழாலே போதும். ஆனால் என் ஸ்கின் டோனுக்கு என்னென்னா, இங்கே இருக்கிற பொண்ணுங்க அழகாக இருக்காங்க, ஆனால் ரொம்ப அழகாக ஹோம்லியாக இருக்காங்க. என் ஸ்கின் டோனுக்கு வேறு வழி இல்லாமல் அங்கேருந்து எடுத்துகிட்டு வரலான்னு நினச்சேன். ஆனால் அதுவும் இனிமேல் வேணாம். இத்தனை படங்கள் நடிச்சிருந்தாலும் உங்கள் மனசுக்கு ரொம்ப நெருக்கமான படங்கள் அப்படின்னு எதாவது சொல்லுங்கள். மிருகம் தான். அது ஏன் பிடிக்கும்னு எனக்கு தெரியல. ஏன்னா நடித்ததில் இன்னொரு முக்கியமான திரைப்படம் குசேலன். அந்த படத்தில் ஆக்சுவலாக கொஞ்சம் பஞ்சாயத்து எல்லாம் ஓடிச்சு. வேறு பிரச்சனை அவர் தான் காப்பாற்றி விட்டார். ஆமாம். உங்களுடைய பிரியத்துக்கு உகந்த விஜய் இப்போ வந்து அரசியலில் இருக்கு. ஆமாம். எப்படி இருக்குது இப்போ விஜய் சார் பாலிடிக்ஸில் வந்தது ஐ எம் ஹாப்பி ஆஸ் அ ஃபேன். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.